ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாகவும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு வீட்டிலேயே தான் அரைப்போம். இந்த மாவை நம்ம டெய்லியும் அரைக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த வாரம் முழுக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி வைக்கிற மாவில் நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாவை அரைச்சதும் முதல் நாள் ரெண்டாவது நாள் இட்லி ஊற்றும் போது இட்லி நல்ல சாஃப்டாக புசுன்னு வரும். இதுவே ஒரு 4-5 நாள் ஆகிட்டா, அதாவது மாவு காலியாகிற நேரத்தில் இதில் இட்லி ஊற்றுனா இட்லி கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தோசை ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மாவு காலியாகும் போது அந்த கடைசி கரண்டி மாவில் நீங்கள் இட்லி ஊற்றினா கூட இட்லி முதல் நாள் மாதிரி நல்ல சாஃப்டாக புசுன்னு வரும். இதுக்கு நான் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதே இல்லை. எப்படிங்கிறத பாருங்கள். நம்ம நைட்டு மாவு அரைச்சி வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் இது நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். ஸோ இப்போ உளுந்த மாவு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலேயும் அரிசி மாவு அடியிலையும் தங்கியிருக்கும். ஸோ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உடனேவே இன்றைக்கி தேவைப்படக்கூடிய மாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வேறொரு கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாவை நம்ம ஒரே டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டோம் இல்லையா, இந்த மாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே உளுந்த மாவு தனியாகவும் கீழே அரிசி மாவு தனியாகவும் உங்களுக்கு பிரிஞ்சிடும். நம்ம ஒவ்வொரு தட்டி இட்லி ஊற்றும் போதுமே அப்படியே மேலேருந்து தான் எடுத்து ஊற்றுவோமே தவிர அடி வரைக்கும் நம்ம கலந்து விடுறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா அடியில் அரிசி மாவு அப்படியே தங்கிடும். இதனால தான் நமக்கு ஒரு 4-5 நாள் ஆகிட்டாலே இட்லி கல் மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடைசி நாள் இட்லி ஊற்றினால் கூட மொதல் நாள் ஊற்றுற மாதிரி நல்ல சாஃப்டாக புசுன்னு வரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த மாவை எடுக்கும் போதுமே அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி தேவைப்படக்கூடியதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வேக வைப்போம். அதாவது பருப்பு, சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு குக்கரில் வேக வச்சா தான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். இப்படி நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா கூட நமக்கு விசில் வரும்போது குக்கரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் சுற்றி இருக்கிற இடம் அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு தெரிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குக்கரோட மூடி ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிக்கிட்டு பிடிச்சி போன மாதிரி இருக்கும். இதையும் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நான் இன்றைக்கி சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு இதில் வெயிட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவை நடுவில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் குக்கர் மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் குக்கரோட வெயிட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குக்கர்லேருந்து வெளியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூவில் கலெக்ட் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். குக்கர்லேருந்து வந்த தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ உறிஞ்சிருச்சு. குக்கரோட மூடியும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த டிப் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நாள் பூராவே கிச்சனில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது, ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் இல்லை கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் மட்டுமே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாப்கார்ன் தான் செய்ய போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாப்கார்ன் செய்யும்போது நீங்கள் நல்ல கனமான பாத்திரமாக தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். இதில் ஒரு கார்ன் வெடித்து வந்ததுக்கப்புறமா குக்கரில் கேஸ்கெட்டோ வெயிட்டோ சேர்க்கவே கூடாது. மூடி மட்டும் போட்டு மூடிடுங்க. உள்ளே இருக்க கார்ன் எல்லாமே வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உள்ளே ஏதாவது கார்ன் வெடிக்காமல் இருந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில் சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு. குட்டீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம். இந்த பிரியாணி பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்கிற அளவும் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கான டிப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு மட்டும்தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைன்னு. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால பிரியாணியோட டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியோட அளவு. பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுருக்கணும். தண்ணி வந்து 1க்கு 1.5 ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வெஜிடபிள் பிரியாணியோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த முட்டைக்கோஸை ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து மற்ற காய்கறிகள் மாதிரி ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது. இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில், நூடுல்ஸில் இல்லை சாலட்டில் சேர்க்குறோன்னா கூட ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இது நமக்கு வாயில் கடிப்படும் போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுற பீலர் தான். இந்த பீலர் வச்சு செய்யும்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். அதே சமயத்தில் இந்த பீசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எடுத்திருக்க பீலரோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே நல்ல நீள நீளமாக மெல்லிஸாக ஒரே சைஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நூடுல்ஸில், ஃப்ரைட் ரைஸ்லலாம் சேர்க்கும்போது இது சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. குட்டீஸ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்காமல் மொத்தமாக சாப்பிட்ருவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாதாம் மில்கெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம பாலை அடுப்புலையே வச்சு ரொம்ப நேரத்துக்கு காய்ச்சிட்ருப்போம். ஸோ பால் வந்து நல்லா வற்றி வரும்போது திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரியை ஊற வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க. அப்போயும் நமக்கு வந்து பால் திக்காக வரும். இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம பாதாமை அரைச்சி செய்யும்போது ஓகே தான். ஆனால் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் எல்லாம் வாங்கி செய்கிறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வேலையும் அதிகமாக இழுக்கும், நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நான் ஒரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் வந்து நமக்கு நல்ல திக்காக வரும். நம்ம ரொம்ப நேரத்துக்கு வற்ற வச்சா பால் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அதே அளவுக்கு திக்காக வரும். இந்த பாதாம் மில்க் பவுடர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எந்த சிரமமும் இல்லாமல் டக்குன்னு நல்ல திக்கான பாதாம் மில்க் நமக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.